பச்சை பசுங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர காலினில் பொன்னணிவேன், காலினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. ஹாய், நிறைய முந்திரி பழம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இங்கே வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல. அம்மா அம்மா. என்ன அப்பு? அம்மா அம்மா, முந்திரி மரத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன். அப்பு நீயா? அதுவும் தனியாவா? நான் இன்னும் உங்க கண்ணுக்கு குழந்தையா தான் தெரியுறேன். நான் எப்பவோ பெரிய பையனா ஆயிட்டேன். அப்படியா? அது எனக்கு தெரியவே இல்ல. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. சரி பண்ணு, நான் பாக்குறேன். முதல்ல வீடு கட்டி முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன். எங்க கட்டலாம்? இங்க கட்டலாம். அடடா, பிரமாதமா பண்ணிருக்க. நீ உண்மையிலேயே திறமைசாலிதான். ஆஹா, அப்பு நீதான் இந்த வீட்டை கட்டி இருக்கியா? ஆமா, நான் தான் கட்டினேன். ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய மரத்துல அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்ல. காத்துவை விட அப்புதான் திறமைசாலி. ஆமா ஆமா. உனக்கு தெரியுமா, அப்பு ஒரு வீட்டை கட்டி இருக்கான். அப்போ உன் புது வீட்டுக்கு எங்களை கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் வர சொல்லு அப்பு. எல்லாரும் நீ கட்டின வீட பாக்கட்டும். ஆமா, நான் எல்லாரையும் கூப்பிட போறேன். முதல்ல என் ஃப்ரெண்ட் காத்துவை தான் கூப்பிட போறேன். அம்மா, அக்கா என் செப்ப எடுத்தத நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். காத்து, அந்த சொப்ப அவன் கிட்ட கொடு. நீ எதுக்காக அவனோட சொப்பெல்லாம் எடுக்கிற? நான் எடுக்கலம்மா, அவன் பொய் சொல்றான். காத்து காத்து, இங்க என்ன பிரச்சனை? அடடா, அப்புவா? வா வா. நீ ஏதோ வீடு கட்டி இருக்கிறத கேள்விப்பட்ட. எங்களை உன் புது வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? எல்லாரையும் கூப்பிடதான் நான் வந்தேன். அப்படியா? காத்து, அப்புவை பார்த்து கத்துக்க. உனக்கு சண்டை போடவும் அடம் பிடிக்கவும் மட்டும்தானே தெரியும். இவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான்னு பாரு. காத்து, என் வீட பார்க்க நீ வரணும். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட போறேன். இந்த வச்சுக்கோ. காத்து, அவன் கெட்டிக்காரன் தான். என்னை யாருக்கும் பிடிக்கல. நான் அவனை விட கெட்டிக்காரி தான். அவனை விட நல்ல வீடு நானும் கட்டி காட்டுறேன். காத்து எங்க போற? காத்து, ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? நானும் ஒரு அழகான வீடு கட்ட போறேன். அப்பவே வீடு கட்டும் போது ஏன் உன்னால கட்ட முடியாது? தரையில கட்டணுமா இல்ல மரத்துக்கு மேல கட்டணுமா? யாரும் எனக்கு கிண்டல் பண்ண வேண்டாம். மரத்துக்கு மேல வீடு கட்ட எனக்கும் தெரியும். காத்து வீடு கட்ட போற விஷயத்தை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா? சொல்லுவோம் சொல்லுவோம். என்ன காத்து? அக்கா என் கூட விளையாட வரவே மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? நில்லு, எங்க போறேன்னு சொல்லு. அப்போட வீடு பாக்குறதுக்கு. போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். அப்பாவோட வீட்டை விட என்னுடைய வீடு பெருசா இருக்கணும். ஐயோ, என்னுடைய குச்சி.
சரியாயிடுச்சு. கட்டுறதுக்கு கயிறு வேணுமே. திரும்பவும் கீழே இறங்கணும். அங்க ஏதாவது கயிறு கிடைக்குமா? ஐயோ, காட்டு பூனை. ஐயோ, என் முதுகு போச்சு. என் கை உடைஞ்சு போயிடுச்சு. என்ன நீ அழுகிறியா? திமிரு பிடிச்சவள உன்ன. அம்மா, அப்பா, ஓடி வாங்க. அம்மா, அப்பா, வாங்க. மடி காத்து, காத்து கண்ணை தரமா? இது பாரு, அப்பா வந்திருக்கேன் பாரு. அப்பா, அப்பா, அப்பா. வாம்மா, வீட்டுக்கு போகலாம். காத்து, நீ எதுக்காக மரத்துக்கு மேல ஏறின? விளையாடுறதுக்கு. விளையாடுறதுக்கா? யார் கூட? ஓஹோ, அப்படின்னா நீ அப்போ வீட்டுக்கு போகலையா? என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் அந்த மரத்து மேல ஏறினேன். வீடு கட்டுறதுக்கா? எதுக்கு? நீங்களும் அப்போதான் கெட்டிக்காரன்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க வா. நீ கெட்டிக்காரி இல்லைன்னு யாரு சொன்னது? இங்க பாரு, உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? கூடு கட்டுறது அணிலுக்கே உரிய திறமை. நாம எப்பவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம வளர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இங்க பாரு காத்து, அப்போ உனக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பன். அதனால தானே அவன் முதல்ல அவன் வீட்டுக்கு ஒண்ணு கூப்பிட்டான். சரி, கவலைப்படாத. உன் கால்ல இருக்கிற காயம் ஆறுனதும் அப்போ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அம்மா போயிட்டாங்க. அப்போடைய வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். அப்போ, அப்போ. காத்து, வா வா. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ இவ்ளோ நேரமா எங்க போயிட்ட? ஐயோ, ஐயோ, என்ன ஆச்சு உன் காலுக்கு? அத நான் அப்புறமா சொல்றேன். நான் உனக்கு கொண்டு வந்த பரிசு பாரு. எங்க எங்க? இவங்களா? உன்கிட்ட இருந்து இவங்க திருடின பொருட்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் எனக்கு திரும்பி கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. காத்து, நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். என்னால நம்பவே முடியல. நீ தான் உண்மையான திறமைசாலி. இடி இடிக்குது, மழை பெய்திடும்.
முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் அடாவடி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பெரிய தொந்தரவாக இருந்தது. திமிர் பிடித்த குரங்கு குரங்கு கீழே விழுந்து விட்டது என்று நினைக்கிறேன். சரி, வா போய் பார்ப்போம். ஐயோ, ஐயோ, என் வால் முறிந்து விட்டதே. ஐயையோ, அழுது பயனில்லை. வேகமாக சென்று வைத்தியரை பார். குரங்கு வாலை தூக்கிக் கொண்டு வைத்தியரை பார்க்க சென்றது. வைத்தியரே, வைத்தியரே, கொஞ்சம் சீக்கிரமாக வாருங்கள். என்ன என்ன ஆயிற்று? ஏன் இப்படி குதிக்கிறாய்? என் வால் முறிந்து விட்டது. வேகமாக மருந்து வைத்து கட்டுங்கள். எங்கே? நான் பார்க்கிறேன். ஐயோ வைத்தியரே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? அடமடையா, வீணாக அழாதே. அந்த வாளால் எந்த பயனும் இல்லை. வேண்டாததை நீக்குவதுதான் வைத்திய மரபு. அப்படியானால் என் வாளை வெட்டிய கத்தியை எனக்கு கொடு. கத்தியா? எதற்கு? வைத்தியரே, ஒன்று வெட்டிய வாளை சேர்த்து வைக்கணும், இல்லாவிட்டால் வாளை வெட்டிய கத்தியை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத வைத்தியர் குரங்கிடம் தன் கத்தியை கொடுத்தார். கத்தியை வாங்கிக் கொண்டு குரங்கு தன் பயணத்தை தொடங்கியது. ஒரு சிறுவன் தானே மாங்காய் மீது கல்லெறிவது? அங்கு போனால் நமக்கும் ஒரு மாங்காய் கிடைக்கும். சிறுவனே, இப்படி கல்லெறிந்தால் மாங்காய் விழாது. இந்த கத்தியை எறிந்து பார், நிச்சயம் விழும். மாங்காய் விழுந்து விட்டது. சரி, என் கத்தி எங்கே? கத்தியா? அது ஆற்றில் விழுந்து விட்டது. சரிதான், கத்தியை வாங்கி மாங்காய் பறித்துவிட்டு கத்தி இல்லை என்றால் என் கத்தி எனக்கு வேணும். கத்தி இல்லை என்றால் எனக்கு அந்த மாங்காயை தரணும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத சிறுவன் குரங்கிடம் தன் பழத்தை கொடுத்தான். பழத்தை வாங்கிக் கொண்ட குரங்கு பயணத்தை தொடர்ந்தது. வழியில் ஒரு வேலைக்கார பெண்ணை அந்த குரங்கு பார்த்தது. என்ன பெண்ணே, வேலை ஒன்றும் இல்லையா? இல்லை, வேலை தேடித்தான் போகிறேன். ரொம்ப பசி. அப்படியா? சரி, இந்த பழத்தை சாப்பிட்டுக்கொள். அந்த பெண் மாம்பழத்தை சாப்பிட்ட பின் குரங்கின் குணம் மாறியது. அட, மாம்பழத்தை முழுவதும் சாப்பிட்டு விட்டாயா? இப்போது அது எனக்கு திரும்ப வேண்டும். பழத்தை சாப்பிட சொன்னாய், சாப்பிட்டேன். சாப்பிட்ட பின் கேட்டால் எப்படி? எதுவும் சொல்லாதே. எனக்கு என் பழம் வேண்டும், இல்லாவிட்டால் நீ என்னோடு வர வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத அந்த பெண் குரங்கின் பின்னால் சென்றாள். வழியில் ஒருவர் செக்கில் எண்ணெய் ஆட்டிக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்ற குரங்கு, ஒரு ஆள் மட்டும் ஆட்டுவது கஷ்டமாச்சே, இந்த பெண்ணை உனக்கு உதவியாக வைத்துக்கொள். நல்லது, ரொம்ப நன்றி. அந்த பெண் செக்கை சுற்ற ஆரம்பித்தாள். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கோபப்பட்டது. எனக்கு இங்கு நிற்க நேரமில்லை, நாங்கள் போக வேண்டும். நீ வா பெண்ணே. அது நடக்காது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த பெண் இங்கேயே இருக்கட்டும். அது சரி, அந்த பெண்ணுக்கு பதில் நீ எனக்கு எண்ணெயை கொடு, நான் போகிறேன். பெண்ணிற்கு பதில் எண்ணெயை வாங்கிக் கொண்ட குரங்கு சந்தோஷமாக புறப்பட்டது. வழியில் ஒரு பாட்டி தோசை சுடுவதை பார்த்தது. என்ன பாட்டி, இப்படியா தோசை சுடுவார்கள்? தோசையை பார்த்தால் வடையைப் போல இருக்கிறது.
அதுவா? எண்ணெய் இல்லாததால் தான் தோசை கருகிவிட்டது. அதுதான் பிரச்சனையா? சரி, இந்தா எண்ணெய். இப்போ தோசை சுடு. குரங்கு கொடுத்த எண்ணெயை ஊற்றி பாட்டி தோசையை சுட ஆரம்பித்தார்கள். எண்ணெயும் தீர்ந்தது. ஏ, என் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து விட்டதா? அதுவெல்லாம் தெரியாது. எனக்கு என் எண்ணெய் திரும்ப வேண்டும். அது எப்படி முடியும்? எண்ணெயை ஊற்றித்தானே தோசை சுட்டேன். வேண்டுமென்றால் எண்ணெய்க்கு பதில் தோசை தருகிறேன். சரியா? சரி, கொடு. தோசையை வாங்கிக் கொண்ட குரங்கு நடக்க ஆரம்பித்தது. வழியில் ஒரு மேளக்காரனை சந்தித்தது. என்ன மேளக்காரரே? ஏன் மேளக்காரரே உட்கார்ந்து விட்டீர்கள்? காலையில் இருந்து நான் மேளம் வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பசியால் வாசிக்கவே முடியவில்லை. கவலைப்பட வேண்டாம், இந்த தோசையை சாப்பிடுங்கள். மேளக்காரன் தோசையை வாங்கி ஆர்வத்தோடு சாப்பிட்டான். அப்போது குரங்கு குழந்தையைப் போல அடம்பிடித்தது. எனக்கு என் தோசை வேண்டும். தோசையா? அதை நான் தான் சாப்பிட்டு விட்டேனே. எனக்கு என் தோசை வேண்டும். இல்லாவிட்டால் உன் மேளம் வேண்டும். குரங்கின் தொந்தரவை தாங்க முடியாத மேளக்காரன் தன் மேளத்தை குரங்கிடம் கொடுத்தான். மேளத்தை வாங்கிய குரங்கு ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தது. அமர்ந்து கொண்டு, வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும், கத்தி போய் மாங்கா வந்தது டும் டும் டும், மாங்கா போய் பொண்ணு வந்தது டும் டும் டும், பொண்ணு போய் எண்ணெய் வந்தது டும் டும் டும், எண்ணெய் போய் தோசை வந்தது டும் டும் டும், தோசை போய் மேளம் வந்தது டும் 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 என்று தன் கதையை பாடியது. என்னது? சந்தனம். என்னது? சந்தனம். சந்தனம் மணக்குமே, சந்தனம் மணக்குமே, மணக்கிறது பூதானே, மணக்கிறது பூதானே. பூவன்னா கட்டலமே, பூவன்னா கட்டலமே, கட்டுவது பசுவத்தானே, கட்டுவது பசுவத்தானே. பசுவன்னா கறக்குமே, பசுவன்னா கறக்குமே, கறக்கிறது பால்தானே, கறக்கிறது பால்தானே. பாலன்னா மோராகும், பாலன்னா மோராகும், மோரன்னா புளிக்குமே, மோரன்னா புளிக்குமே. புளிக்கிறது புளிதானே, புளிக்கிறது புளிதானே, புளியன்னா தொங்காதோ, புளியன்னா தொங்காதோ. தொங்குறது பாம்புதானே, தொங்குறது பாம்புதானே, பாம்புன்னா கொத்தாதோ, பாம்புன்னா கொத்தாதோ. கொத்துவது கோழிதானே, கொத்துவது கோழிதானே, கோழினா கூவாதோ, கோழினா கூவாதோ. இது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கே. என்ன சத்தம்? எனக்கு தலைய வலிக்குது. யார் நீ? எதுக்காக என்ன தொந்தரவு செய்யற? எனக்கு ரொம்ப கோவம் வரும் தெரியுமா? என்ன தெரியாதா? நான் ஒரு தேனி. ஈக்கள பாத்திருக்கேன், ஆனா தேனிய பாக்குறதும் கேள்விப்படுறதும் இன்னைக்குதான்.
எங்களை போல தேனீக்கள் தான் தேனை உற்பத்தி செய்யறோம். தேனா? அது என்ன? வா, உனக்கு காட்டுறேன். நீ என்ன அந்த பூவோட விளையாடிட்டு இருக்கியா? ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நாமளா? என்னோட வீட்டுக்கு. இதோ வந்துட்டோம். எங்க எங்க உன் வீடு? அதோ மேல பாரு. பயப்படாத நண்பனே, வீட்டு மேல காய் விழுந்துருச்சு, அதனாலதான் ஆரவாரம். ஹூ, இப்பதான் நிம்மதி. சரி, நான் அந்த மர நிழல்ல இருக்கேன். ஹா, அட அட, நல்ல காற்று, அழகான இடம். ஹா. ஹூ, இங்க எவ்ளோ தேனீ இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பூக்கள்ல இருந்து தேனை சேகரிச்சு கூட்டுல கொண்டு போய் வைப்போம். அது சரி. அப்படின்னா தேன் எடுக்கதான் நீ அந்த பூவுல இருந்தியா? ஆமா, உனக்கு எல்லாம் சொல்லி தரேன். வா பூப்பி. ஆ, அதிசயம்தான். இதுதான் எங்களோட வீடு. வீடா? இது அரண்மனைய போல இருக்கு. ஆமா, இது அரண்மனை தான். இங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இங்க நிக்கிறவங்க காவலாளிங்க. அதோ அங்க போறவங்க வேலையாட்கள். அப்போ இங்க நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமா, ஏராளம். ராணி தேனி, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், பெண் தேனீக்கள் தான் வேலைக்கார தேனீக்கள். சரி வா, எல்லாரையும் உனக்கு காட்டுறேன். ரொம்ப இனிமையா இருக்கு. இங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னியே, அப்படின்னா உனக்கு என்ன வேலை? இங்க சுத்தி தெரியறது தானா? ஹேய், என்ன போல தேனீக்கள் தான் பூக்கள்ல இருந்து தேனை சேகரிக்கிறோம். பிறகு கூடு கட்டுவது, கூட்ட சுத்தம் செய்யறது, தேன் சேகரிக்கிறது, இன்னும் சில சமயங்கள்ல காவல் காக்கிறதும். அப்படியா? எவ்வளவு வேலைகள்! அதோ அங்க பாரு, ஒரு தேனி தேனை கொண்டு வந்து கூட்டுல வைக்கிறது. பிறகு தேனை கூட்டுல வச்சதுக்கு அப்புறமா தான் சிறகுகளால வீசும். அப்புறம் தேன்ல உள்ள நீரெல்லாம் போய் தேனா மாறிடும். ஆமா ஆமா, அதிசயம்தான். ஹாய் குட்டி தேனீகள். அதுங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்ததுங்க. வா வா வா, அங்க தேனீக்களோட ஆட்டத்தை பார்க்கலாம். என்னது அது? வா. அட, இது என்ன நடனமா? இங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கா? ஐயோ, இது ஆட்டமோ பாட்டோ இல்ல. புதிய தேன் இருக்கிற இடத்த எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு தேனீக்கள் செய்யும் அறிவிப்பு முழக்கம். உங்க செயல் எல்லாமே அதிசயம்தான். ஆஹா, எவ்வளவு இனிமை! தேனுக்கு இவ்ளோ சுவைன்னு எனக்கு தெரியாம போச்சே. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் ஏய், கண்ணை தோற. எங்க
எங்க தேனீக்கள்? அவங்க நடனம் ஆடிட்டு இருந்தாங்களே. நம்ம ஒன்னாதானே உன் வீட்டுக்கு போனோம். நீ கனவு கண்டுட்டு இருந்த, நீ தூங்கிட்டு தானே இருந்த. அப்படியா? எல்லாம் கனவு தானா? நல்ல இனிமையான கனவு. பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர காலினில் பொன்னணிவேன், காலினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர சிறகினில் பொன்னணிவேன், சிறகினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ, உன்னோடு நான் சேர காதினில் பொன்னணிவேன், காதினில் பொன்னணிந்து உன்னோடு நான் வரவோ. பச்சை பசங்கிளியே உன்னோடு நான் வரவோ. ஒரு சமயம் விக்ரமன்கிற சிங்கம் ரொம்ப பசியோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தது. பசியில ரொம்ப களைச்சி போன விக்ரமன் சிங்கம் ஒரு மரத்து நிழல்ல ஓய்வெடுத்தது. ஒரு முயல் மட்டும் இந்த வழியா வந்திருந்தா என்னால ஓடி பிடிச்சு வேட்டையாட முடியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மரத்து நிழல்ல தூங்கிடுச்சு. அப்போ தன் பக்கத்துல பாறை விழுற சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிட்ட அந்த சிங்கம் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. அங்க ஒரு குகைய பார்த்த சிங்கம், அட அங்க ஒரு குகை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குகைக்கு பக்கத்துல போச்சு. அங்க சில கால் தடங்களை பார்த்த விக்ரமன் சிங்கம், நிச்சயம் உள்ள ஏதோ ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு நினைச்சது. எப்படியும் அந்த மிருகம் வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டது. ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மிருகமும் வெளியே வராததால அந்த விக்ரமன் சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வெளியில காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, அதுக்கு மேல நான் பிடிக்க முயற்சி செய்யறப்போ அந்த விலங்கு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அதனால நாமளே உள்ள போய் பிடிக்கலாம் அப்படின்னு குகைக்கு உள்ள போச்சு. அப்போ அந்த குகையில வாழுற குள்ள நரி அங்க வந்தது. குகைக்கு வெளியே ஒரு பெரிய மிருகத்தோட கால் தடத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. கால் தடத்தை முகர்ந்து பார்த்தும் அளந்து பார்த்தும் உள்ள போயிருக்கிற மிருகம் என்னவா இருக்கும்
அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சது. உள்ள போறது ஆபத்தானதுன்னு நினைச்சு வெளியிலேயே நின்று யோசனை செஞ்சது. உடனே குகைக்கு வெளியே இருந்து சத்தமா சொன்னது, ஏ குகையே, நான் வரும்போது என் பெயரை சத்தமாக சொல்லி அழைப்பாயே, ஏன் இப்போது அழைக்கவில்லை? நான் வந்ததை நீ பார்க்கவில்லையா? அப்படின்னு கேட்டதும், எங்க அது சொன்னபடி கூப்பிடாம போனா நரி திரும்ப போயிடுமோன்னு நினைச்சு விக்ரமன் சிங்கம் உள்ள இருந்து சத்தமான குரல்ல, நீ வந்ததை நான் பார்த்தேன், பயப்படாமல் உள்ளே வா நரியே அப்படின்னு சொன்னதும், ஆஹா, இது சிங்கத்தோட குரலாச்சேன்னு நரி தன்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுச்சு. பாத்தீங்களா நரியோட தந்திரத்தை?